ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்வாவோட 117வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 116 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ வந்து அந்த இன்செக்ட் லீஜனோட கிங் கூட சண்டை போட போயிருப்பான். தெரேசாவை கூப்பிடுறதுக்காக பேட்டனை வந்து பிடிச்சி வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல தெரேசாவை வந்துட்டு உள்ள இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேட்டனை பிடிச்சி அவனை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நான் அவனை வசியம் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த சக்யூபஸ் லெமியா அப்படிங்கிற வந்துட்டு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமன்ஸ். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஸ்பிரிட்ஸுக்கு இவனை டார்ச்சர் பண்றது எப்ப நிறுத்தணும் அப்படின்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அதுங்களுக்கு புத்தியே சரியில்லை. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இவன் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. இவன் உங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னா இந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு நீங்க வரணும். நீங்க சீக்கிரம் வரலாம் அப்படின்னா இவன் சாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல வராம இவனை வந்துட்டு நீங்க கைவிட போறீங்களா? ஏன்னா இவன் தானே இவனோட லைஃபை வந்துட்டு ரிஸ்க் பண்ணி உங்களை இங்க இருந்து எஸ்கேப் ஆக விட்டான் சயின்டிஸ்ட் அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வந்துட்டு இன்செக்ட் லீஜனோட கிங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுங்க, 3 லீஜன் இருக்கு. ஒன்னு இன்செக்ட், ஒன்னு ஆர்க், ஒன்னு ஸ்பிரிட்ஸ். ஆர்க்ஸ் வந்துட்டு ஹீரோ ஏற்கனவே தனக்கு கீழே சேர்த்துக்கிட்டான். இப்ப இன்செக்ட் லீஜன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அது இருந்துட்டு கிங்ஸ் அல்டிமேட் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ண ஹீரோ வந்துட்டு இம்பாசிபிள் ஸ்ட்ரென்த் அந்த ஸ்கில்லை வந்துட்டு யூஸ் பண்றப்ப ரெண்டுமே இருந்துட்டு ஈக்குவல் பவர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வேற இப்ப பயங்கரமான ஒரு வெப்பனை வந்துட்டு உருவாக்கி இருக்கானா, அதை வச்சு ஃப்ரோஸ்ட் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்லாஷ் வந்துட்டு அது மேல பண்ணி ஹீரோ அதோட கையை இருந்துட்டு வெட்டி எடுத்துறான். அப்ப அது வந்துட்டு வழியில என்னோட கையை போதும் நிறுத்திக்கோ, நீ வந்துட்டு வின் பண்ணிட்ட, நான் சரண்டர் ஆயிடுறேன், நீ நிறுத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன், உனக்கு என்ன தேவையோ நான் தரேன், என்னோட டெரிட்டரியில ஒளிஞ்சிருக்கிற ரெலிக் வேணுமா அதுவும் தரேன், என்னோட இன்செக்ட் லெஜண்ட் மொத்தமா வேணுமா அதையுமே உனக்கு தரேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன வேணாலும் தருவியா அப்படிங்கிறப்ப ஆமா உனக்கு என்ன வேணும்னா நான் தரேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபைன், பட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் உன்கிட்ட கேட்கணுமே, உண்மையிலுமே நீ தான் இந்த இன்செக்ட்ஸோட கிங்கா? எதுக்காக ஒரு சண்டையை வந்துட்டு இவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ற? உன்னோட ஃபேமிலி, நீ கலெக்ட் பண்ண ஐட்டம், நீ உருவாக்கின கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எப்படி ஈஸியா கிவ் அப் பண்ற? இதுங்கெல்லாம் உனக்கு எந்த ஒரு மீனிங்குமே கிடையாதா? இப்ப சொல்றேன் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு நீ இந்த உலகத்துல இருந்தே மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட துப்பாக்கி எடுக்கிறப்ப அது வந்து வெயிட் நான் வந்துட்டு தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அதை போட்டு தெளிறான். அதனால அந்த கிரே ஃபாரஸ்டோட லார்டு கிரே பெராட்டிஸ் வந்துட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல வந்துருது. அதுக்கு ரிவார்டா ஹீரோக்கு வந்துட்டு ரேண்டம் ஸ்கில் பாக்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் ரிவார்டு கிடைக்குது. ஹீரோ வந்து என்னது இது, இதுக்கு முன்னாடி உனக்கு கொன்னப்ப இந்த மாதிரி ஒரு ரிவார்டு எனக்கு கிடைச்சதே கிடையாது அப்படின்னா கண்டிப்பா ஈவான் இருந்துட்டு மறுபடியும் சிஸ்டம் கூட இன்டர்வியூன் பண்ணி எனக்கு இது கொடுக்க வைக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு நான் கொஞ்சம் ஜாக்கிரதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்பதான் யூசர் இருந்துட்டு ஹீரோக்கு வீடியோ கால் பண்றான். ஹீரோ ஓ ஸ்டாக்கர் எதுக்காக திடீர்னு இப்படி இன்ஃபார்மே இல்லாம கால் பண்ற அப்படிங்கிறப்ப யூசர் இருந்துட்டு எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிறப்ப என்னப்பா உன் வாயை திறந்து என்னோட ஹெல்ப்னு கேக்குறியா, ஒருவேளை என் காதுல வந்துட்டு தப்பா விழுந்துருச்சோ அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கப்புறம் அங்க பேட்டனை புடிச்சு வச்சிருக்கனால தெரேசா இருந்துட்டு வேகமா ஓடிட்டு இருக்கா. அப்ப அவளுக்குள்ள இருக்கிற கெட்ட தெரேசா இருந்துட்டு ஹே நான் சொல்றதை கேக்குறியா இல்லையா, நான் சொல்றதை கேட்கணும்னு நல்லா தெரியும், இது கண்டிப்பா ஒரு டிராப் தான், இது உனக்கு எல்லா தடவையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், பட் மத்தவங்களை வந்துட்டு காப்பாத்தணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இருக்கிறவங்கள ஈஸியா வந்துட்டு நம்ம மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு எனக்கு தெரியாது டிராப் தான், பட் நான் மட்டும் அங்க போலாம் அப்படின்னா பேட்டன் இருந்துட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டன் இருந்துட்டு ஒரு ஹீரோவா மாறக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ரேர் பிளேயர், அவன் இந்த மாதிரி நேரத்துல இப்படி செத்துறக்கூடாது. அது மட்டும் கிடையாது, இந்த டவர்ல அவன் எனிமியா நினைக்க தேவையில்லாத நிறைய கேரக்டர்ஸும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கெட்ட தெரேசா இருந்துட்டு நீ இந்த மாதிரி என்கிட்ட ஹானஸ்டா நீ நினைக்கிறத சொல்றப்ப அது சூப்பரா இருக்கு தெரியுமா, சோ அதுக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்றேன், ஏன்னா உண்மையாலுமே நீ என்ன வேணும்னு ஆசைப்படுறியோ அதுதான் எனக்குமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட தெரேசா வந்துட்டு அவளோட பாடியை வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துறான். அதுக்கப்புறம் டவர்ல வந்துட்டு 44வது ஃப்ளோர் ஈடன் அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அந்த இடத்த காமிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் அந்த ஏஞ்சல்ஸ்க்கு நம்ம தெரேசா வேணும். அதுக்கு பதிலா ஹீரோ வந்துட்டு அவங்க தேடுற ஒரு புக்கோட லொகேஷன் வந்துட்டு சொல்லியிருப்பான். சோ அது அந்த ஏஞ்சல்ஸ் இருந்துட்டு அந்த நெக்ரோமேனிக்கியான் இருந்துட்டு 15th ஃப்ளோரோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஜர்னல் ஒன்லி ஏஞ்சல்ஸ்க்கு மட்டும் தான் அது இருக்கு அப்படின்னே தெரியும். இருந்து எப்படி கேம்ஜினியக் ஒரு மனுஷனுக்கு வந்து அது தெரிஞ்சிருந்துச்சு, இந்த புக்கை பத்தி தெரிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஏஞ்சல் சொல்றப்ப இன்னொரு ஏஞ்சல் வந்துட்டு இல்ல நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டோம், கிசேக்கில இருந்து ஈவன் ரெலிகா வீடனை கூட யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப இன்னொருத்தங்க வந்துட்டு இல்ல நம்ம கிவ் அப் பண்ணிட கூடாது அப்படிங்கிறப்ப மிடில் ஃப்ளோருக்கு அவசரப்பட்டு போனா நம்ம ரிசோர்ஸ் எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கிசேக்கில இருந்து ஏற்கனவே நம்ம ஹீரோ கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான்ல அந்த ஒரு ஹோலி ரெலிக் எல்லாம் போட்டு அப்ப அவன் இருந்துட்டு கேன்ஜினியூக்கு அந்த எலி எப்படி ஜோசாவோட ஸ்வார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ரெலிக்ல இருந்து அவன் தப்பிச்சான், அதுதானே ஈடன்ல இருக்கிற பெஸ்ட் ரெலிக், மதருக்காக உன்னை என்ன ஆனாலும் சரி நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு டீமன் வரான். அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சேக்ரெடான பிளேஸ்ல டீமன் என்ன பண்ணிட்டு இருக்கு, இது நம்மளோட புனித தன்மைக்கே ஒரு இன்சல்ட், உன்னை வந்துட்டு நான் இப்பயே கொல்றேன் அப்படிங்கிறப்ப கிசேக்கியல இருந்துட்டு வெயிட் அது வந்துட்டு நமக்கு ஏதோ ஒண்ணு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறப்ப அது வச்சிருக்கிறதுல இருந்து அந்த கன் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு டீமன் இருக்கான்ல அவனோட ப்ரொஜெக்ஷன் வருது. இந்த கிசேக்கியல வந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல டீமன் கிங் கன் ஃபாதர் அப்படிங்கிறப்ப கன் ஃபாதர் எப்பவும் போல நீ ரொம்ப திமிராதான் இருக்க கிசேக்கியல், நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், ஏன்னா உங்க இடத்துல இருக்கிற டிவைன் பவரால என்னோட மெசஞ்சர் இன்னும் கொஞ்சத்துல உருகியே போயிடுவான், நீங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் பிளேயர் கேங்ஜினிக்கு தேடி இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாம நீங்க அதுல ஃபெயில்
ஃபெயில் ஆயிட்டே இருக்கீங்களாமே, ஏன் தெரியுமா அது? ஏன்னா இந்த டவர்ல இருக்கிற நெறைய பேரே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. உன்னோட அட்டாக் நீ பண்ணல பெருசா. அதுல இருந்து கண்டிப்பா டவரோட வேற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு அவன் ஒளிஞ்சிருந்திருப்பான். அப்படிங்கிறப்ப கிசைக்கு இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்களோட தோல்விய பார்த்து சிரிக்கலாம்னு வந்தியா? அப்படிங்கிறப்ப கன்ஃபாதர் இருந்துட்டு நோ வே, உங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கு நெறைய வழி எனக்கு இருக்கு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்குமே அவன் இருந்துட்டு ஒளிஞ்சு போணும். சோ அவன பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு வேணுமா? அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ்லாம் இவனோட பாம்பு நாக்கால எங்கள டெம்ப்ட் பண்ண பார்க்கறான். உண்மையாலுமே நீ சொல்ற வார்த்தைகள நாங்க நம்பிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? கிசைகேல், இவன் சொல்றத கேட்காத. இவன் டர்ட்டி ட்ரிக்ஸ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமன். இவன கொல்றதுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிறப்ப அவன் எதுவுமே சொல்லாம நிக்கிறப்ப கன்ஃபாதர் இருந்துட்டு உங்க லீடருக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு போல அப்படின்னு கேக்குறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்க ஆமா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்ப நம்ம மெரியா இருக்கால, அவளும் மத்த பிளேயர்ஸ் தான் இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தெரேசா இருந்துட்டு வேகமா போயிட்டு இருக்கிறப்ப அவ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா, என்னால அவ கூட கீப் அப் பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப யூசர் நான் அவளை பின்தொடர்ந்து போறேன். ரைடு டீமை அசம்பிள் பண்ணி நீங்க இன்னொரு சைடு இருக்கிற கோட்டையோட பகுதியை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப இன்னொரு கோட்டையா, அப்ப தெரேசாக்கு என்ன ஆகும், உனக்கு 3 குழம்பி போச்சு. அப்படிங்கிறப்ப யூசர் நீங்க மட்டும் மெயின் ஃபோர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணல அப்படின்னா அந்த மெயின் ஃபோர்ஸ் கூடவும் தெரசா இருந்துட்டு சண்டை போட வேண்டியது இருக்கும். அவ எவ்வளவு ஸ்டபன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா பேட்டனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டா அவங்க இடத்துக்குள்ள எதுவுமே இல்லாம நுழைஞ்சிருவா. அப்படிதான் அவ எல்லாமே பண்ணுவா. அதை நான் ஹேட் பண்ணல. சோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். நீ என்ன பண்ண போற? அவளுக்கு ஹெல்ப் பண்ண உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நினைச்சிட்டு தெரசா இருந்துட்டு ஸ்வாட் சைலண்ட், நீ ஒரு விஷயத்த கிரேட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க. உன்னை விட தெரசா மேல எனக்கு நிறைய நாளா அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டியர் அப்படிங்கிற மேஜிக்கை யூஸ் பண்றா. அது மூலியமா பேருக்கு ஏத்த மாதிரி மீட்டியர்ஸ், அதாவது எரிக்கற்களை வானத்துல இருந்து சமன் பண்ணி அந்த ஸ்பிரிட்ஸோட அட்டாக்க தரமட்டமாக்க பாக்குறா. அப்ப அந்த கெட்ட தெரசா பார்த்துட்டு பரவாயில்லையே, உனக்கு நிறைய பேரு சப்போர்ட் பண்றாங்க, நீ ரொம்ப பாப்புலரோ, நல்லவளே அப்படின்னு கேக்குறப்ப யூசங்க அந்த இடத்துக்கு அவ்வளவு ஃபாஸ்டா போனதை வச்சு நீ அந்த ஃபாலன் சைன்டன்ஸ் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படிங்கிறப்ப அந்த கெட்ட தெரசா பரவாயில்லையே, நான் ஃபாஸ்டா வந்தாலும் என் கூட கீப் அப் பண்ணி வந்துட்டு சரி எனக்கு இந்த செவரை ஏறதுக்கு ஹெல்ப் பண்றியா, நான் நினைச்சதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், பட் நிறைய பேர் அதை பார்க்கறது இந்த இடத்துக்கு அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்துரும், அது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அப்படிங்கிறப்ப யூசங்க அவனோட சோல் சேசிங் மைண்ட்ஸோட யூஸ் பண்ணி அந்த இடத்துல நிறைய ஸ்வாட படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணி கொடுக்குறான். அப்ப அந்த கெட்ட தெரசா அதுல ஏறிட்டு ஓ நைஸ், உன்னாலுமே நான் சொல்றது எல்லாத்தையுமே கேக்குறியே, பட் இருந்தாலும் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டா, இந்த மாதிரி அவளுக்காக நீ பண்றதுனால அந்த நல்லவளுக்கு உன்னை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்காத அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிட்ஸோட லீடர் அந்த ஸ்லாத் அப்படிங்கிறவனா அவங்கிட்ட போயிட்டு அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே ஆட லீடர் வெஸ்ட்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆட லீடர் சவுத்ல இருக்கிறதையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தாங்க ரிப்பேர் பண்றதுக்கு இதை சைன் பண்ணுங்க, இந்தாங்க இதையும் சைன் பண்ணுங்க. அந்த பிளாக் ஹில் ட்ரைப் ஈஸ்ட்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இதை ஏன் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையா கொடுத்துட்டு இருக்கப்ப அது ஆக்சுவலா ஒரு சோம்பேறி தானே, அதனால இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்னால கிரே ஃபாரஸ்டோட ஓனரை ரீச் பண்ண முடியல, என்னோட இடத்த 2 சைட்லயுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம என்னோட வெக்கேஷனுக்கு துடுப்பு சீட்டா இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் இன்னும் இங்க வரல, நான் ஏன் இவ்வளவு பிஸியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த லெமியா இருந்துட்டு வாவ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ ஒர்க் செய்யறதுனால ரொம்ப டயர்டா இருப்பல அப்படிங்கிறப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டு கிரேட் டைமிங், ப்ளீஸ் இந்த பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே நீயே பண்ணிக்கிறியா அப்படிங்கிறப்ப லெமியா சாரி என்னால பண்ண முடியாது, ஏன்னா நான் லீடர் கிடையாது, பட் எனக்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு, அந்த சயின்டிஸ்ட் வரதுக்கான ட்ராப்பை செட் பண்ணியாச்சு, பட் அவளை கேப்சர் பண்ணாலும் கூட உன்னோட ஆர்டர் வீழ்ந்து போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஸ்லாத் என்ன சொல்ற, அப்பெல்லாம் ஆகாது அப்படிங்கிறப்ப லெமியா உன்னோட 100 வருஷ வெக்கேஷன் எவ்வளவு கேட்கவே நல்லா இருக்குல்ல, அது இப்ப நிறைவேறாதுன்னு சொல்றப்பவே எனக்கு தலையெல்லாம் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாத்தை கொஞ்சமா தூண்டிடுறப்ப அந்த ஸ்லாத் நான் ஏன் இன்னுமே நிறைய வேலை செய்யணும், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எனக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்காது அப்படின்னு செம்மையா கோவப்படுறான். அப்ப அங்க ஹீரோவுக்கு கீழே வந்த அந்த பிளாக் ஹில் ட்ரைப் போங்க எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த ஸ்லாத் என்னோட நீண்ட கால சோம்பேறித்தனத்துக்காக நான் கொஞ்ச நேரம் இப்ப ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்லாத் அப்படிங்கிற ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இது மூலமா அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பயங்கரமான சோம்பேறித்தனத்துக்கு உள்ளாகிடுவாங்க, அதாவது ரொம்ப டயர்டா மாறிடுவாங்க. அப்ப அங்க அந்த டார்க் எம்பரர் என்ன இது ஸ்ட்ரேஞ்சான சார்சரி, ஏன் திடீர்னு சண்டை போட்டு இருக்கப்ப எனக்கு தூக்க வர மாதிரி இருக்கு, ஒருவேளை மேல இருக்கிறவனால தானே இது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கீழே இருக்கிற ஒரு பாறையை புடுங்கி அவன் மேல வீசுறப்ப அவன் லைட்டா விலகி தப்பிச்சிடறான். ஸ்லாத் என்னால நம்பவே முடியல, என்னோட ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்லாத்தை நான் யூஸ் பண்ணியும் அந்த கிழவனால நகர முடியுதா அப்படின்னா கண்டிப்பா அவங்க யாருமே சாதாரண பீப்புள் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பிரிசனர்ஸ் ஆஃப் வாரா கைது பண்ணுங்க, நான் வெஸ்ட்டுக்கு போறேன் அப்படிங்கிறப்ப அவங்களும் எஸ் ஆர்டர் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போறப்ப நம்மளோட கியூட் லிட்டில் ஸ்லாத்
இருந்துட்டு எவ்வளவு பொறுப்பா வேலை செய்யறான், அதுவும் சோம்பேறித்தனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு எஃபர்ட் போறான். அது பார்க்க சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்லாம நீ ஆசைப்படுறதும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அதுக்கு நீ பிரைஸ வந்துட்டு பே பண்றதுக்கு தயாரா இருக்கணும் பிளட் லான்சர் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பார்த்து சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பிரிட் இருந்துட்டு போயிட்டு மத்த ஸ்பிரிட் கிட்ட நம்ம ஆர்டரோட லீடர் வந்துட்டு இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப மத்த ஸ்பிரிட்லாம் என்ன சீரியஸாவா சொல்ற, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஆக்சுவலா அப்படி சொல்லி அனுப்பி விடுறதே நம்ம ஹீரோ தான். இதுக்கு முன்னாடி யூசங்க வந்துட்டு வீடியோ கால் பேசுறப்ப சோ நீ வந்துட்டு இந்த ஃப்ளோரை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளியர் பண்ண சொல்றியா, அதுக்கு காரணம் தெரேசா இருந்துட்டு பேட்டனை காப்பாத்த போயிருக்காளா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றப்ப ஏன் இப்ப நீ சொல்றதுனாலே எனக்கு வந்துட்டு இதை பண்ணக்கூடாதுன்னு தோணுதேப்பா. சரி இப்படி பண்ணுனா நீ வந்துட்டு ஒரு ஹை குவாலிட்டியான பிரெஞ்சு மெய்டு யூனிஃபார்ம் இருந்துட்டு போட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு கேமரா முன்னாடி டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்த கேக்குறப்ப யூசங்கர் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கிறான். சோ அதெல்லாம் நினைச்சிட்டு ஸ்டாக்கர் இருந்துட்டு உண்மையாலுமே நான் நினைச்சதை விட தெரேசா மேல நிறைய கேர் வந்துட்டு வச்சிருக்கான் போல. யூசுவலா நான் அப்படி மேட் யூனிஃபார்ம் போட சொன்னா என்கிட்ட அவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணுவான். வெல் அவன் சொல்லலனாலும் இந்த ஃப்ளோரை வந்துட்டு நான் சீக்கிரமா கிளியர் பண்ண தான் போறேன். அந்த ஸ்டாக்கர் இருந்துட்டு புலம்புறதுக்குள்ள இந்த 20வது ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கான லாஸ்ட் பசல் பீஸ் இருந்துட்டு நான் இப்ப கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.